ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய கிராஜுவேஷன் டே. அதான் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிகிட்ருக்கேன். பார்த்தா லிஃப்ட்டே எனக்கு ஆப்போச்சிச்சு. சரி, ரெஃபி கீழே இருக்கான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி தரன்னு நான் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே போயிட்டேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி லேட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டுருந்தோம் காலேஜுக்கு. காலேஜ் என்னோடய வீடு கிட்ட தான் காலேஜ். ஸோ அவன் என்னை கூப்பிட்டு எப்போவுமே வருவான். ஸோ அதே வைப்பில் நாங்கள் வந்துவிட்டோம் எப்பவும் போல். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம். இந்த மாதிரி ஸ்பீடாக ஆனால் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஏதோ பேப்பரில் சைனை போட்டு எவனுக்கோ கோட்டை வாடகைக்கு நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டோம் மாற்றி. எப்படி நல்லா இருக்கா? இதே நானும் போடுவேன் பாருங்களேன். அவ்வளோதான். எப்படியோ எப்படியோ கோட்டை வாங்கி உள்ளே பார்த்தா ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு 5 சீட்டை பிடிச்சிட்டோம். ஒரு 4 பேரை பார்த்ததும் தான் நம்ம ரெஃபி பாய் மூஞ்சியில் ஒரு சந்தோஷமே பார்க்க முடியுது. இவங்க எல்லாருமே எங்கள் கூட எப்படி எம்எஸ்சி பாஸ் ஆனாங்கன்னே தெரியாமல் பாஸ் ஆன அதே கும்பல் தான். இதுதான் எங்களோட ஆடிட்டோரியம். ரொம்ப பெருசு. பசங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருப்பானுங்க. ஏன்னா இது கிராஜுவேஷன் டே இல்லை. அதனால எப்போ வீடியோ போட்டாலும் நடுவில் ஒருத்தன் வருவானே, எங்கே காணுமேன்னு சொல்லி பார்த்தா அவனும் ஆல்ரெடி இருக்கான்ல. எங்களுக்கே நம்ப முடியல, எங்களுக்கு தான் கிராஜுவேஷன் நடக்குதான்னு. ஸோ ஃபைனலி எங்களோட அட்டெம்ப்ட் வரப்போது. நீங்களே பாருங்கள் நாங்கள் ஸ்டேஜுக்கு போகிறத. Now I call upon the PG graduate, Mr. Mohammed Rafi. Mr. Sri Hari. Miss Kalayarasi. Miss Lavanya. Miss Shivaranjini. UG graduates. ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. அவங்க சில இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு பசங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் நானும் ரெஃப்யூ அப்படியே வெளியே போயிட்டோம். எதுக்குன்னா ரெஃப்யூ பாயோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஏன்னா கிராஜுவேஷன் டேயில். ஸோ சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தாங்க. ரெஃபிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எப்படி தான் பாஸ் ஆகும்னு சொல்லி இருந்த கும்பல். ஆனால் நாங்களே ஒரு டிகிரி கையில் வைக்கும்போது நல்லா இருந்தது. எனக்கும் அவங்கள பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா அப்பா கேரளாவில் இருந்தனால எனக்கு அவங்க வரல. ஸோ சரி பரவாயில்ல, நானே தனியாக ஆச்சு எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல நான் டிகிரி முடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலி ஃபோட்டோலாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே பார்த்தோம். உள்ளே பார்த்தா எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாமல் அந்த 10 சீஃப் கெஸ்ட்டும் லைனாக போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் கிளம்பலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்க சைட்லேருந்து நாங்கள் டிகிரி முடித்ததுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்களுக்கும் அது ரொம்ப லாஜிக்காக பட்டுச்சு. ஸோ நாங்களும் லைனாக நின்று குரூப் ஃபோட்டோக்கு ரெடி ஆகிட்டோம். எப்போவுமே லைன்னு சொன்னாலே ரெஃபி பாய் தான் ஃபஸ்ட் நிற்பாப்பில். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி போஸ்ட் கொடுத்துட்டே அப்படி ஸ்லோ மோஷனில் போகிறான் பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் கும்பல். நாங்கள் அப்படியே ஃபோட்டோஷூட்னா குரூப் ஃபோட்டோஷூட்டுக்கு போகிறோம். பொதுவாக ஒரு ஐடியா இருந்தது, அந்த தொப்பியெல்லாம் வெளியே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா கிராஜுவேஷன் டேனாலே அந்த மாதிரி போடுற ஒரு ஸ்டைல் உண்டுல. ஆனால் நாங்கள் 5 பேர்னால நாங்கள் அது போட்டுக்கல. ஏன்னா 5 பேர் ஒரு 5 தொப்பியை போட்டால் அது நல்லா இருக்காதுன்னு தோணுதுனால நாங்கள் அப்படி டீசெண்டாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மாற்றி கையில் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு. இது ரெஃபி சிங்கிளாக இருந்தால் நான் அந்த பேச்சுவார்த்தை மொத்தமாக போட்டிருப்பேன். இப்போ போட்டால் செட் ஆகாது. அது ஏன்னா அதெல்லாம் அப்படி தான். அது கமிட்டட் ஆளுங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் நிறைய கலாய்ப்போம், நிறைய திட்டிப்போம், என்னென்னமோ பண்ணுவோம். அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாதுல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் நாங்கள் எப்பவும் போல் லூஸ் மாதிரி மெமரி சீக்ரெட்டுங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் உள்ளே பார்த்தா மொத்த ஊரே கிளம்பிடுச்சு. நாங்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் ஆடிட்டோரியம் வரோமா. ஸோ எங்களுக்கு டக்குன்னெல்லாம் கிளம்ப தோணலை. நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு பொறுமையாக போகலான்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக கோட்டை வாங்கினோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக கோட்டை கொடுக்குறோம்.
ஸோ அப்படியே அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்டு நான் அங்கே உட்காந்து அப்படியே சும்மா சுற்றி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த கவனித்தேன். என்னென்னா அங்கே ஒரு பெரிய ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. என்ன ஷூட்டிங்னு தானே நினைக்கிறீங்க, நீங்களே பாருங்கள். ஒருத்தன் நடக்க ஆரம்பிப்பான், நடந்துகிட்டே இருப்பான், அவனை சுற்றி இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு நடந்துகிட்டே இருப்பான். இது எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கேமராமேனோட எஃபர்ட் அதுதான் இங்கே மாஸ். ஏன்னா இவன் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கேமராமேன் 10 ஸ்டெப் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு இருந்தான். எனக்கே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக இவனை ஒரு கேமராமேனாக எடுத்துடணும் அந்த அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். ஆனால் பாவம் ரெஃபி பாய் திருப்பி அவன்கிட்ட போய் ரீடேக் சொல்லிட்டு இருந்தான். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படியே ஷூட்டை பார்த்துட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் தெரியாமல். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். பார்த்தா ஒரு ஈவினிங் போலே ஆயிடுச்சு. ஆனால் முடிச்சு பார்க்குறேன் இவனுங்க இன்னும் ஷூட்டிங் முடியலை. இது எத்தனாவது ரீடேக்னே தெரில, ஆனால் எடுத்துகிட்டே இருந்தானுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தானுங்க. சரி அப்படி ஃபைனலி ரேப் பண்ணி ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். அங்கேயும் இது நம்ம கலாச்சாரம் என்னென்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாலே நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணுங்கிறது. இவன் என்னடா பேச வராதா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு கேம். அதுலேயும் ஒருத்தன் குறிப்பிட்டு செம ஃபோக்கஸ் ஃபுட்டில். சரி ஓகே, இது ஒரு கேம். டம்ஸ்டர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. இது என்ன கேம்னா, ஒருத்தங்க ஆக்ஷனில் சொல்லுவாங்க, அதை நம்ம என்ன மூவின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுதான் கேம். நீங்களும் பாருங்கள். படத்தோட கதை சொல்றா. அவங்க அப்பா உங்க அப்பாவா? என்ன எங்க அப்பா. ஐயோ லாவன் தோத்துட்ட, விட்டுரு. ஸோ கைஸ், அடுத்த என்னோட டர்ன் தான். சரி எப்படியோ விளையாடுறோம், சாப்பிட்டுட்டு விளையாடலாமேன்னு சொல்லி நான் ஒரு சஜஷனை வச்சேன். பார்த்தா எல்லோரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவனுங்களும் சொல்லிட்டானுங்க. ஸோ கைஸ், நீங்கள் வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அழகான vlogs வருது. அப்போ ஓகே பை, வர்த்தா. பழைய படம் படம்டா. ஒரு படம் அவன் கூட ஃபர்ஸ்ட் படம் இப்போ படம் என்ன படம் போன்ல கொடுப்பாரு. என்ன போங்க ஆட்டம். மின்னல் 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 பரத் மின்னல் மெர்னோலினியா யாரது? கம்பீரமா